நானே பாஷாபாய் கூட நிறைய தடவை போயிருக்கேன். போயிட்டு வீட்டில் போய் சந்தித்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது புகைப்படம்லாம் எடுத்தோம். அப்போ அவர் என்ன சொல்லுவார், புகைப்படத்தை போட்டுறாத ரஹீம் ஃபேஸ்புக்கில், அதுவும் ஃபேஸ்புக்கில் போட்டுறாதப்பா. உடனே இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு, இவர் புகைப்படம் இவரை எல்லாரும் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதனா பிரச்சனை கிளப்பி என் பெயில் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புகைப்படத்தில் கூட போடல. இன்றைக்கி அவர் இறந்த பிறகு தான் வந்து நான் அந்த புகைப்படத்தை நான் வெளியிட்டேன் சோசியல் மீடியாவில். நபிகள் நாயகத்தை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாத நபர் இல்லை நபிகள் நாயகம், விமர்சனங்கள் பண்ணலாம். பட் அது கொச்சைப்படுத்தணுன்ற வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது அது கோபம் வரதான் செய்யும் இயல்பு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் பாஷா என்ற நபர். அதுக்கு முன்னாடி பாஷாபாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேர் அகமது பாஷா தான் அவர் பேர். அதுக்கு தான் எஸ்ஏன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து தான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணார். பாஷாபாய் அம்மாவை திருமணம் பண்ணார். அதன் பிறகு அவருக்கு பிறந்த பிள்ளை தான் பாஷா. நவம்பர் கலவரம் உங்களுக்கு தெரியும், 97 நவம்பர் கலவரம். 19 இஸ்லாமியருக்கு கொல்லப்படுறாங்க. இதில் ஆரிஃப் என்ற ஒரு பையன் வந்து தனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தன் அந்த கலவரத்தில் கால் உடஞ்சி கீழே கிடக்கிறப்பல அவனை தூக்கி ஆட்டோவில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பல ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணும்போது அந்த ஆரிஃபையும் அந்த கால் உடஞ்ச பையனை 2 பேரையும் அடித்து கொண்டு அங்கேயே எரிக்கிறாங்க மருத்துவமனை. பாஷாபாய் வந்து எப்படின்னா அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்டும் போகல, சுப்ரீம் கோர்ட்டும் போகல. அவர் கீழ் நீதிமன்றம் கொடுத்துட்டிய தண்டனை போடா அப்படின்னு சொல்லி விட்டு உட்காந்துட்டார். ஏன்னா அவர் நம்பிக்கை இல்லை. அவர் அது மற்றவங்கெல்லாம் அப்பீலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கே கிடைக்கும் போது எனக்கு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டார். பொது மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது. அப்படி பொது மன்னிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அது இவங்களுக்கு தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார், உத்தராபதி என்ற நீதிபதி அந்த தீர்ப்பு சொல்லும்போது. புரியுதுங்களா? ஆனால் அதன் பிறகு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் அப்படியே தான் எல்லாருக்கும் பொது மன்னிப்பில் விடுதலை பண்ணுவோம். இந்த மக்களை மட்டும் விடுதலை பண்ணாமல் தான் 35 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சிறையில் இருந்தார் பாஷாபாய். அல் உமா இயக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக இயங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் முஸ்லீம்களுக்கான உரிமைகளும் முஸ்லீம்கள் நிறைய இடத்துல நசுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக தொடர்ந்து இந்த இயக்கம் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதனை ஒட்டி தான் 1998ஆம் ஆண்டு கோவையில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு. அண்ட் அதனுடைய தலைவராக இருந்த இவர் எஸ்ஏ பாட்சா அவர்கள் வந்து சமீபத்தில் உடல்நல குறைவால் இருந்திருக்காரு. ஸோ முதல்ல இவர் யார் சார்? எஸ்ஏ பாஷா அப்படிங்கிறவருடைய பின்னணி என்ன? முழுக்க முழுக்க இவர் யார்? ஏன்னா ஒரு பக்கம் அவரை வந்து ஒரு தீவிரவாதி கணக்காக சித்தரிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் அவரை போற்றி அவருடைய இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தம் அளிக்கிறது அப்படின்றாரு. யார் இவர் சார்? பாஷாபாய்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக உட்பட எல்லாரும் என்ன கொண்டு வரும், தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்ற பார்வை. அது நேர்மாற்றமாக வந்து இஸ்லாமியர்கள் உட்பட முற்போக்கு சிந்தனை எல்லாருமே அவர் ஒரு போராளியை தான் பார்க்குறாங்க. காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போத்தி அரசியல் மட்டும் நம்ம பேசணுன்னா வியூவர்ஸுக்கு புரியாது. 1980 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போல்லாம் திராவிட இயக்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த நேரம் உங்களுக்கு தெரியும். எப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கைகளை மேடை போட்டே வந்து இந்து கடவுள்களை அசிங்கமாக பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். என்னடா அந்த நேரத்தில் நிறைய மேடைகள். ஆமாம், நிறைய மேடைகள். அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்க தீக்காக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கற்பில் சிறந்தவர் கற்பில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லட்சுமியா சரஸ்வதியா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பட்டிமன்றம் மாரி ஒன்று போடுறாங்க. யார், திராவிட இயக்கத்தார். ஓகே. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லணும்னு சொன்னேன். ஆமா. திராவிட இயக்கத்தில் அப்படி ஒரு பட்டிமன்றம் 80 வாக்கில் அவங்க வந்து பட்டிமன்றம்லாம் அப்படி போடுறாங்க. அவங்க எங்கேயுமே அப்படி போடுவாங்க, அதேமாதிரி கோயம்புத்தூர்லேயும் அப்படி போடுறாங்க. போடும்போது அதுக்கு மாற்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் வலதுசாரி சித்தாந்தவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கவுண்ட்ரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கவுண்ட்ரு அவங்களுக்கு கொடுக்காம தேவையில்லாமல் இஸ்லாமியர்களை வம்புக்கு இழுக்கிறாங்க. இதில் இவங்க இப்படி அதேமாரி ஒரு பட்டிமன்றம் எப்படி போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா கற்பில் சிறந்தவர் கத்தீஜா நாயகியா கன்னிமேரியா மணியம்மையாரான்னு போடுறாங்க. இப்போ கத்தீஜா நாயகின்றது நபிகள் நாயகத்துடைய மனைவியார். இப்போ நீ அதாவது ஒரு இஸ்லாமியன்னு ஒரு மேடை போட்டு அப்படி உன்னை தாக்கியிருந்தா நீ பதிலுக்கு தாக்கினா லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறாங்க. யாரே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர் எல்லாருமே சேர்த்து இழுக்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே என்னன்னு சொன்னால் கன்னிமேரி பற்றி கூட அவ்வளோ பேசலை, நல்லா புரிஞ்சுக்கணும். மணியம்மை பற்றி கூட அவ்வளோ பேசலை. பேசுகிற பேச்சாளர்கள் எல்லாமே நபிகள் நாயகத்தையும் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் பற்றி ரொம்ப தரக்கிழவாக பேசுகிறாங்க. இது அங்கே அதனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு அமைதியான ஒரு மாவட்டமாக இருந்தது கோயம்புத்தூர்.
அமைதியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து அந்த சண்டை சச்சரவுல ஈடுபடாத ஒரு அமைதியான ஒரு சூழல்ல இருக்கும் நேரத்தில் ஒரு இஸ்லாமியர்களை மட்டும் ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து தீக்காக்காரன் போட்டதுக்கு பதில்ன்ற மாதிரி இவங்க போடுறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் விரக்தி அது உங்களுக்கே நல்லா தெரியும். நபிகள் நாயகத்தை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாத நபர் இல்லை நபிகள் நாயகம். விமர்சனங்கள் பண்ணலாம். பட் அது கொச்சைப்படுத்தணுன்ற வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது அது கோபம் வரதான் செய்யும் இயல்பு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் பாஷா என்ற நபர். அதுக்கு முன்னாடி பாஷாபாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேர் அகமது பாஷா தான் அவர் பேர். அதுக்கு தான் எஸ்ஏன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து தான் அவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணார். பாஷாபாயுடைய அம்மாவை திருமணம் பண்ணார். அதன் பிறகு அவருக்கு பிறந்த பிள்ளை தான் பாஷாபாய். பாஷாபாய்க்கு திருமணம் பண்ணி 4 மகள்கள், ஒரு மகன் உட்பட ஒரு ரியல் எஸ்டேட்டு மற்றும் ஒரு இந்த கறி அடுப்பு கறி விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி தான் அவர் பாஷாபாய். அவர் எதுவும் இது இல்லை. நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த நபராக தான் அவர் சம்பாதிச்சு நல்லா இருக்கார். ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணிட்டு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சாரம் இது என்னதுன்னா அதன் பிறகு அதை விட விட்டு இல்லை. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி அந்த வலதுசாரி அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு கூட்டங்கள் போட்டு நபிகள் நாயகத்தை பற்றி அசிங்கமாக திட்டுறது இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நேரத்தில் வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிஜேபி அப்புறம் வந்து அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அந்த நேரத்தில். அவங்கெல்லாம் வந்து பேசிட்டு போகும்போது இவங்க என்ன பண்ணாங்க இவர் பாஷாவை அவருடைய தலைமையில் ஒரு 10, 15 பேர் போய் அவருடைய காரை அட்டாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்தது தான். காரை அட்டாக் பண்ணி ஏன்னா காவல்துறையில் புகார் கொடுத்தும் பலன் இல்லை. இது போன்ற இஸ்லாமியர்கள் தேவையில்லாம வம்புக்கு இழுக்காதீங்கன்னு சொல்லி இதை வந்து இந்த நடவடிக்கை நிறுத்துங்கன்னு சொன்னால் யாரும் கேட்கல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது சாகடிக்கணுன்றது இல்லை. அடி தடி புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் கைது பண்ணி 307 அதாவது கொலை முயற்சி அப்படின்ற மாரி போட்டு வழக்கு போட்டு உள்ளே போடுறாங்க. அப்போ மறுபடியும் ஏதோ போடும்போது ராமகோபாலன் அப்படி பேசும்போது ராமகோபாலன் அதேமாரி இது பண்ணுறாங்க அடிக்க போகிறாங்க. அடிக்க போகும்போது ராமகோபாலன் வெட்டுப்பட்டார். பாஷா வெட்ட வந்தார். ராமகோபாலன் பாஷா அவர் இருக்கிற பலத்துக்கு வெட்டினார்னா செத்து விட்டு இருப்பார். வெட்டெல்லாம் போல அந்த சண்டை ஏன் இப்படி பேசுகிற எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது கை கையில் பாகமாக ஆகாதான். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே அங்கங்கே நடந்துகிட்டே வந்தது. இதை தொடர்ந்து 1993 ஆர்எஸ்எஸ் அலுவலக குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த குண்டுவெடிப்பில் அல்லுமா தலைவர் பாஷாபாய்க்கு தொடர்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கில் தொடர்புள்ள ஒரு நபர் பாஷாபாய் கிட்ட போய் பேசியிருக்காரு. பாஷாபாய் கிட்ட தொடர்பு இருக்குது அப்படின்ற காரணம் காட்டி பாஷாபாய் அந்த வழக்கில் கைது பண்ணார். கைது பண்ணும்போது அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் கைது பண்ணும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது தள்ளுமுள் ஆகுது. அப்போது கல் எடுத்து அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போது 2, 3, 4, 5 பஸ்ஸு கண்ணாடி உடையுது. எல்லாமே உடையுது. இதுக்காக அன்றைய அரசு அதிமுக அரசு அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே 18 பேர் மேலே வந்து தடா சட்டத்தில் கைது பண்ணாங்க. அந்த கல்லால் அடித்தாங்க வெடிகுண்டு வைக்கல அவங்க கல்லால் அடித்து இது பண்ணதுக்கே 18 பேர் மேலே தடா வழக்கில் கைது பண்ணாங்க. அப்போ பாஷாபாயை இங்கே சென்னையில் கைது பண்ணிடுறாங்க. அவங்க பசங்களெல்லாம் அங்கே கைது பண்ணிடுறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய 2 தம்பி நவாப் கான், முகமது கான் 2 தம்பி, அவருடைய மைத்துனர் ஜுபேர், அப்புறம் வந்து அவருடைய மகன் சித்திக் அலி உட்பட எல்லாருமே கைது பண்ணி அந்த தடாவில் போட்டுறாங்க. அவங்க ஒன்றுமே இல்லை. குண்டு வைக்கல, கொலை பண்ணல, எதுவுமே இல்லை. வெறும் கல் எடுத்து அடிச்சது. அதாவது தள்ளுமுள்ள ஏற்படுது. அது ஒரு இதுமாரி எல்லாருக்குமே ஏற்படுது. எல்லாருமே அதை பஸ் மறியல் செஞ்சிருக்காங்க. பண்ணுறாங்க. இவங்களும் பஸ் மறியல் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. இல்லை பஸ் மறியலெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பஸ் மறியலெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ என்ன சில அந்த இளமையின் இதில் வந்து அதை கல்லால் அடிக்கும். அதுக்குண்டான வழக்கு மட்டும் போட்டு கைது பண்ணி வெளியே விட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க ஒரு படி மேலே போய் தடாவிலே போட்டுறாங்க. தடா போட்டு 3 ஆண்டு கிட்ட மேலே 4 ஆண்டுக்கு பிறகு தான் அவங்க வந்து தடாவிலேருந்து வெளியே வராங்க. தடா வழக்குலேருந்து எல்லாமே இல்லை. அப்போ தான் பாஷாபாயும் வெளியே வராரு. அப்படி இருக்கும்போது இந்நிலையில் என்ன ஆகுதுன்னா 97 அப்போ பாஷாபாய் வெளியே வந்தவுடனே அவருக்கு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து காவல்துறையை அவருக்கு ஒரு நேம் உருவாக்கி கொடுத்துட்டான். என்னன்னு சொன்னால் பாஷாபாய் ஒரு சமூக தலைவர் மாரி உருவாக்கி கொடுத்துட்டாரும்போது அப்போ அவர் வெளியே வந்து அந்த அல்லுமா என்ற அமைப்பை கட்டமைக்கிறார். ஏற்கனவே அல்லுமா என்ற அமைப்பு வந்து பாஷாபாய் மட்டும் இல்லை. அது ஒரு 10 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதில் ஒரு ஆள் தான் பாஷாபாய். அது நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இது ஒட்டுமொத்தமாக அல்லுமா தலைவர்னு பாஷாபாய் வந்துட்டு பாஷாபாயே அந்த அமைப்பை நடத்துகிறாரு. ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம், அரசியல் ரீதியாக செயல்படலாம் அப்படின்றது தான் பாஷாபாயுடைய எண்ணம். அதேமாரி வெளியே வந்து அந்த கட்டமைப்பு உருவாக்கும்போது தான் நவம்பரில் ஒரு அசம்பாவிதம் கோயம்புத்தூரில் நடக்குது. அந்த அசம்பாவிதம் என்னன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு நடுப்புற 1, 2 கொலைலாம் நடக்குது கோயம்புத்தூரில் மாற்றி. அதாவது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பேர் நல்ல பேர். அவர் வந்து தீக்காவினுடைய கூட்டத்தில் பேசிட்டு வராரு. அவரை கொண்டுடுறாங்க. அவர் பேர் அக்கிமோ எதுன்னு தெரில. ஏதோ ஒரு நேம் அந்த நேரத்தில்.
அவர் இஸ்லாமியரா? இஸ்லாமியர் தான் ஆ. அவர். அப்போ அதுக்கு பதில் ஓ, இவங்க இஸ்லாமியர் ஒருத்தர் தீக்காவுல போயிட்டு பேசிட்டு பேசிட்டு வராரு. வராரு. ம். அவர் திமுகல இருக்காரு. திக மேடையில பேசிட்டு வந்தாருன்றது அவர கொன்னுடுறாங்க. கொன்னுட்ட உடனே அதுக்கு பதிலுன்னு சொல்லிட்டு இங்க இப்படியே 1, 2, 3 நடக்குது. எப்படி இந்த ரவுடி ஸ்கூல்ல நடக்குமோ அதே மாரி வந்து மாறி மாறி இது நடக்குது. இந்த நிகழ்வு. இந்நிலையில் தான் வந்து 1997ல வந்து நவம்பர்ல வந்து 3 இளைஞர்கள் பைக்ல போறாங்க. பைக்ல போகும்போது டிராஃபிக் போலீஸ் மடக்குறாப்புல. அந்த டிராஃபிக் போலீஸ் என்ன கேட்டாரு? இவங்க என்ன சொன்னாங்க? எதுவுமே தெரியல. அப்போ வந்து என்ன பண்ணா அந்த பசங்க வந்து கத்தி வச்சிருந்தாங்களாம். அந்த கத்தி வச்சிருந்து அவர குத்திட்டாங்களாம். குத்திட்டாங்கன்றதுக்காக 3 பேர வந்து காவல்துறை கைது பண்ணுது. அந்த 3 பேர கைது பண்ணியிருக்கீங்க. கைது பண்ண நபர்கள நீங்க கைய உடைக்கலாம், கால உடைக்கலாம், அல்லது வந்து அவங்கள என்கவுண்டர் கூட பண்ணலாம். ஏன்னா, நீங்க ஒரு போலீஸையே ஒரு பாதுகாப்பு நின்ன ஒரு போலீஸே கொன்னுட்டான்றதுக்கு ஆத்திரத்தில எது வேணா நடக்கலாம். பட் காவல்துறையும், ஆர்எஸ்எஸ், பாஜக துணை குழு என்ன பண்றாங்கன்னா, மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறாங்க கோயம்புத்தூர்ல. நவம்பர் கலவரம் உங்களுக்கு தெரியும் 97 நவம்பர் ஆமா, கலவரம். ஆமா, ஆமா. 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. இதில ஆரிஃப் என்ற ஒரு பையன் வந்து தன் கு து த தனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தன் அ அந்த கலவரத்தில கால் உடைஞ்சு கீழ கிடக்குறாப்புல. அவன தூக்கி ஆட்டோல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாப்புல. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணும்போது, அந்த ஆரிஃபையும், அந்த கால் உடைஞ்ச பையனையும் 2 பேரையும் அடிச்சு கொன்னு அங்கேயே எரிக்கிறாங்க மருத்துவமனையில. இந்த கொடூரம்லாம் நடக்குது. இப்ப காவல்துறை முழுக்க அமைதி காத்துறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செல்வராஜ் என்ற காவலர் இந்து கூட இல்ல. அவரு கிறித்துவர். அவரு ஒரு கிறித்துவர். அப்ப நடக்குது திமுக ஆட்சி. சாட்சாத் திமுக ஆட்சி தான். நீங்கலாம் சொல்றீங்கல்ல, முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி தான் திமுக, திமுகன்னு நெறைய பேர் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. ஒரு ஆதரவான கட்சி தான் திமுக தான். அப்ப திமுக ஆட்சியிலே இந்த கொடூரம் நடக்குது. 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டது கூட அன்னைக்கு ஒரு அமைச்சரோ, ஒரு எம்எல்ஏவோ அல்லது முதல்வரோ, கருணாநிதியோ அங்க வந்து அந்த மக்களை பார்த்து ஆசுவாசப்படுத்தி இது நடந்தது தவறு தான். இது இந்த இந்த கொடூரத்தை யார் அரங்கேற்றினாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட இல்ல அன்னைக்கு திமுக. புரியுதுங்களா? அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ சோபா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, சிட்டில மிக பிரம்மாண்டமான டெக்ஸ்டைல் அது சோபா டெக்ஸ்டைல். தொழில் நிறுவனத்தில் முக்கியமானது. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னு சொன்னாவே, ஒரு பக்கம் திமுககாரன் நீ இப்படி போடு கூட்டத்த, நாங்க இப்படி வந்து நீ இப்படி பட்டிமன்றத்துக்கு போடு, நாங்க இப்படி பட்டிமன்றத்துக்கு போடுவோம். நிச்சயம் இவனுங்க வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வருவானுங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்களுடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அழிக்கலாம் அப்படின்ற திட்டமிடலோ என்னவோன்றது எனக்கு இன்னும் கூட ஒரு சந்தேகமாவே இருக்கு அது. ஓகே. அப்போ அதன் பிறகு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மார்வாடிஸுடைய வருகை கோயம்புத்தூர்ல நெறைய ஆகுது. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான வியாபார ஸ்தலம் அது. வருது. அப்புறம் மகாலிங்கம் போன்ற தொழிலதிபர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இது தொழில் நிறுத்தம். அப்போ சோபா டெக்ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு பிரபலமான கடை அது அந்த நேரத்தில. அந்த கடைய தரைமட்டமாக்குறானுங்க. அதாவது அங்க இருந்த பொருள கலவரத்தில இழுத்துட்டு போறது கூட இல்ல. தரைமட்டம் ஆக்குறாங்கன்னு சொன்னா, அது சாதாரணமான இவங்க ஏற்கனவே திட்டமிடல் இருக்கு. திட்டமிட்டு அத அழிச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா கோயம்புத்தூர்ல அதான் சோபா டெக்ஸ்டைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான கடை. அது இப்போ சுத்து வட்டாரத்தில இருக்கக்கூடிய அத்தனை கிராம மக்களும் அங்க தான் வந்து வாங்குவாங்க. ஓகே. அதுவும் ம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளப்பட்டியை சேர்ந்த நபர் தான் அந்த முதலாளி அவரு. சோபா டெக்ஸ்டைல். அப்போ அடிக்கிறாங்க. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாயிரம் கோடியினுடைய முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. 19 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனா, அன்னைக்கு திமுக வந்து எதுனா ஒரு ஆறுதல் நடவடிக்கை எடுத்திருந்தா கூட, அதன் பிற்பாடு அந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அப்போ பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வந்து, என்னடா அரசும் இப்படி இருக்கு, காவல்துறையும் இப்படி இருக்கு. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமா வந்து யார குற்றம் சாட்டுறாங்கன்னா, இந்து முன்னணியோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸை கூட குற்றம் சாட்டல. அங்க இருந்த டிசியா இருக்காரு. மாசானமுத்துன்ற நபர் டிசி. அவர் மீதே குற்றம் சொல்றாங்க. நல்லா புரியும். அந்த மாசானமுத்து மீதே குற்றம் சொல்றாங்க. இவர உடனே நீங்க மாத்துங்க. இவர் தான் இந்த கலவரத்த வந்து என்ன பண்றாரு? கூலிப்படைகள் போல இந்த ஆர்எஸ்எஸ், பாஜகவை பயன்படுத்தி இந்த கலவரத்தை நடத்தினாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க திமுகவை. ஆனா திமுக அத காதுலயே வாங்கல. வாங்காம சட்டமன்றத்தில வந்து என்ன அறிவிக்கிறாருன்னு சொன்னா, அதாவது தீவிரவாதத்தையும், பயங்கரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய மாசானமுத்து என்ற டிசியை பதவி உயர்வு டிஐஜியா புரமோஷன் குடுத்து அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில் கருணாநிதி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் திமுகவை கடுமையா எதிர்க்கிறேன்னு. எவ்வளோ பெரிய துரோகம் இது. சொல்லுங்க. சாதாரணமான துரோகமா இது இந்த சமூகத்துக்கு அவர் செஞ்சது. பண்றாரு. அப்போ பாதிக்கப்பட்ட இளைஞர்கள். அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நீங்க இருக்கீங்க. என்னோட சின்ன வயசு தான். ரொம்ப பொண்ணு மாரி இருக்கீங்க. நான் ஏதோ ஒரு அடி அடிச்சுட்டேன். நீங்க பொம்பள தான். இருந்தாலும் நீங்க ஒரு குறிப்பிட்ட இத என்னடா காரணம் இல்லாம அடிச்சேன்னு திருப்பி ஒரு அடி அடிக்க தான் செய்வீங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கேன். இயல்பு தானே இது. இதே நிலை தான் அங்க நடந்தது. அது என்ன பண்ணாரு திமுக உடனே
அந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனே அந்த வழக்கு சம்பந்தமாக ஸ்பெஷல் எங்கே காலிஸ்தானில் இருந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கொண்டு வந்து விசாரணை நடத்தி அந்த வழக்கில் 168 பேரை கைது பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புன்னு சொல்லி எவ்வளோ 168 பேர். பார்த்தவன் உட்காந்தவன் பேசினவன் எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே போகிறாரு. உள்ளே போட்டு என்ன பண்ணுறாங்க, எந்த வழக்குமே ஒருத்தர் வழக்கு கைது பண்ணி போட்டாங்கன்னா உடனே அவருக்கு ஜாமீன் கொடுப்பாங்க. 90 நாளுக்குள்ளே ஜாமீன் கொடுப்பாங்க. ஜாமீனில் வெளியே வந்து அந்த வழக்கு சம்மந்தமாக வழக்கறிஞர் வச்சு வழக்காடி அவர் விடுதலை ஆகிறதோ அல்லது தண்டனை குற்றப்பட்டால் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதா இதுதான் மரபு. பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா கலைஞர் திட்டமிட்டு அந்த ஸ்பெஷல் டீம் எஸ்ஐடின்னு ஒன்று உருவாக்கி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அதுக்கு பேர், எஸ்ஐடின்னு உருவாக்கி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வழக்கில் எல்லாரையும் கைது பண்ணி 168 பேர் ஜெயிலில் போட்டுறாரு. போட்டு யாருக்கும் நோ பெயில், நோ இது யாருக்கும் பெயிலே இல்லை. அதாவது சில பேர் உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணல, அதனால் எங்களுக்கு ஜாமீன் வேணும்னு கேட்டால் கூட ஹைகோர்ட்லேயே தமிழக அரசு சார்பாக அன்றைக்கி திமுக என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், இல்லை இவங்களை நாங்கள் கடுமையாக தேடுதலுக்கு பிறகு இவங்களை பிடிச்சிருக்கோம், இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்தா இவங்களை மறுபடியும் தேடி இந்த குற்றத்தில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது குற்றப்பத்திரிகை கூட இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இப்படியெல்லாம் உள்ளவே வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு பக்கத்திலே ஒரு கட்டிடத்தை கட்டி அங்கேயே நீதிமன்றத்தை உருவாக்கி ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு எப்படி ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு உருவாக்கி ஜெயிலில் வச்சு 10 வருஷம் அந்த வழக்கு நடக்குது. யாரும் வெளியே போனால் தான் அவன் சொந்தக்காரனும் மந்தக்காரனும் நண்பரோ யார்கிட்டே காசு வாங்கி வழக்கறிஞருக்கு காசை கொடுத்து வழக்கறிஞர் வந்து வாதாடி அவன் நிரபராதின்னு விடுதலை ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜெயிலே இருந்தாங்கன்னா எல்லாம் என்ன டாடா பிர்லா ஃபேமிலியா கோடிக்கணக்கு சொத்து இருக்குது செலவு பண்ணுறதுக்கு, அல்லது இவங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க, யாருமே பண்ண முடியாது. யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்ற மாரி வந்து இன்டெலிஜென்ஸும் உளவுத்துறையும் காவல்துறையும் முடக்கும் போது அப்போ ஜெயிலே இருக்காங்க. எல்லாமே லீகலைஸ்டு. அதாவது அவங்களாம் வந்து கோர்ட்டில் எனக்கு வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி லீகலைஸ்டு நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றமாக நியமனம் பண்ண 5 விசா 10 விசா வக்கீலெல்லாம் ஆஜராகி அந்த வழக்கு 10 வருஷம் இழுக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு 100 பேருக்கு 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ரிலீஸ் ஆகிறாங்க. ஒரு 60 பேரில் ஒரு 10-15 பேர் உயர்நீதிமன்றத்திலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க, அப்பீல் போட்டு ரிலீஸ் ஆகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்நீதிமன்றம் அதில் போகாமல் இருந்த நபர் பாஷாபாய், அவருடைய தம்பிங்க 2 பேர், கடைசியில் ஒரு 13 பேர் 13 பேர் இல்லை மொத்தம் அது ஒரு 25 பேர்கிட்ட இருக்காங்க. 25 பேர்கிட்ட அது அப்படியே நின்றுது. அதில் பாஷாபாய் வந்து எப்படின்னா அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்டும் போகல, சுப்ரீம் கோர்ட்டும் போகல. அவர் கீழ் நீதிமன்றம் கொடுத்துட்டிய தண்டனை போடா அப்படின்னு சொல்லி விட்டு உட்காந்துட்டாரு. ஏன்னா அவர் நம்பிக்கை இல்லை. நான் அது மற்றவங்கெல்லாம் அப்பீலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கே கிடைக்கும் போது எனக்கு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டார். அப்போ ஆரம்பம் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் சாதாரணமாக மற்றவங்க மாரி வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வியாபாரம்னு வாழ்ந்த ஒரு நபர் தான். ஆனால் தேவையில்லாமல் இந்த பட்டிமன்றத்தை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எதிர்கொண்ட விஷயம். அதன் பிறகு அவருக்கு வழக்குகள், அவருடைய தம்பிக, அவருடைய மச்சனை, அவருடைய மகன், மருமகன், இந்த குடும்பமே ஜெயிலத்துக்கு எல்லாம் ஆயுள் தண்டனை செய்வார். ஒரு கலவரம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்போ பேசிக்கிட்டு அது கைகலப்பாகி அடித்தடி வரைக்கும் போய் கொலை வரைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு கலவரத்தில் முடிஞ்சு அதில் ஒருத்தர் இல்லை பல பேரும் வந்து சிறைவாசம் அனுபவிச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. பட் இந்த சம்பவத்தோட இந்த குறிப்பிட்ட இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தோட பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தையும் கனெக்ஷன் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அந்த ஒரு உணர்வும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இருந்துச்சு. அதனாலையும் அவங்க வந்து இந்த கலவரத்தை இல்லை. நீங்கள் இந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதி உத்தரபாதியை தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நவம்பர் கலவரம் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த குண்டுவெடிப்பு நடக்காதுன்னு சொல்லி தான் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பொது மன்னிப்புன்றது ஒன்று இருக்குது ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கு. இது நான் யாருக்கும் தூக்கு தண்டனை கூட கொடுக்க முடியாது இந்த வழக்கில். பொது மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது. அப்படி பொது மன்னிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அது இவங்களுக்கு தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் உத்தரபாதி என்ற நீதிபதி அந்த தீர்ப்பு சொல்லும்போது, புரியுதுங்களா? ஆனால் அதன் பிறகு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் அப்படியே தான் எல்லாருக்கும் பொது மன்னிப்பில் விடுதலை பண்ணுவோம். இந்த மக்களை மட்டும் விடுதலை பண்ணாமல் தான் 35 ஆண்டுகளுக்கு மேலே இவர் சிறையில் இருந்தார் பாஷாபாய். அப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் வந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய அழுத்தங்கள், அதை விட ஒரு படி மேலே நாம் தமிழ் கட்சியினுடைய போராட்டங்கள் மற்றும் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக வந்து சட்டமன்றத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி வந்து நாங்களே விடுதலை பண்ண சொல்கிறோம், நீங்கள் விடுதலை பண்ணாமல் இருக்கீங்க, அப்போ நாங்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும், நாங்களே விடுதலை பண்ண சொல்கிறோம், இவங்களாம் ஏன் நீங்கள் விடுதலை பண்ணலன்ற ஒரு கேள்வி எடுத்தது மட்டும் இல்லாமல் 1997 நவம்பர் கலவரத்தையும் மென்ஷன் பண்ணார் எடப்பாடியார்.
அந்த கலவரத்தை திமுக அரசு திறம்பட கையாண்டுதுன்னா இந்த குண்டுவெடிப்பே நடந்திருக்காதுன்னு சொன்ன உடனே தான் திமுகவுக்கு ஆடி போச்சு. உடனே என்ன பண்ண திமுக கிட்ட ஒரு இயற்கையான குணம் ஒன்று இருக்குது. உடனே அவங்க பற்றி பேசிட்டா அந்த சமூகத்து தலைவர்களை வச்சு தானே பதில் கொடுப்பாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த காதர் முஸ்லீம் லீக்கு அல்லது இந்த தமுமுக தலைவர்களை வச்சு என்ன பதில் கொடுக்குறாங்க, ஏன் இவங்க 10 ஆண்டுகள் ஆண்டாங்களே, ஏன் இவங்க விடுதலை பண்ணல அப்படின்ற. ஏன்னு சொன்னால் சரி 10 ஆண்டுகள் விடுதலை பண்ணல, எந்த முஸ்லீமும் அதிமுக ஓட்டு போடலையே, திமுக தானே ஓட்டு போடாது. இப்போ நீ ஆட்சிக்கு வந்திருக்கு, நீ ஏன்டா விடுதலை பண்ணலன்னு இந்த இஸ்லாமிய தலைவர் கேட்கறதுக்கு வக்கீல்ல. அதை விட்டு அதிமுக தலைவருக்கு எதிராக இவங்க, ஏன்னா எப்பவுமே அப்படி தான் கல்பிடுவார். வன்னியர் பேசினார்னா வன்னியர் தலைவரை வச்சு தான் பதில் கொடுப்பாங்க திமுக. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தலித் பேசுனா ஆராசா தான் பதில் கொடுப்பாரு. பார்த்தீங்களா இல்லையா? அதேமாதிரி முஸ்லீம் தலைவரை வச்சு உழப்பினார். இருந்தாலும் திமுக ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடடா விஷயத்தை இவங்க தொட்டுட்டாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போது பாஷாபாய் உட்பட நிறைய பேருக்கு வந்து இடைக்கால ஜாமீனாகவும், சில பேருக்கு பரோலாகவும், சில பேர் விடுதலையும் அடைஞ்சாங்க. அதுக்கு முக்கிய மூல காரணம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசினதினுடைய எதிரொலி தான் இது. இது நம்ம மறுக்கக்கூடாது, மறைக்கவும் முடியாது. அப்போது அந்த நேரத்தில் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்துடுவேன். இப்போ நானே பாஷாபாய் கூட நிறைய தடவை போயிருக்கேன். போயிட்டு வீட்டில் போய் சந்தித்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது புகைப்படம்லாம் எடுத்தோம். அப்போ அவர் என்ன சொல்லுவார், புகைப்படத்தை போட்டுறாத ரஹீம் ஃபேஸ்புக்கில், அதுவும் ஃபேஸ்புக்கில் போட்டுறாதப்பா, உடனே இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு, இவர் புகைப்படம் இவரை எல்லாரும் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதனா பிரச்சனை கிளப்பி என் பெயில் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புகைப்படத்தில் கூட போடல. இன்றைக்கி அவர் இறந்த பிறகு தான் வந்து நான் அந்த புகைப்படத்தை நான் வெளியிட்டேன் சோஷியல் மீடியாவில். நானும் அவரும் உட்காந்து பேசின புகைப்படம்லாம் இப்போ தான் நான் சோஷியல் மீடியாவில் வெளியிடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து சரி ஜாமீன் ரத்து பண்ணிவிடுவாங்களா, எதுக்கு ஒரு சச்சரவு அப்படின்னு அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் இப்போ இன்றைக்கி ஒரு நேற்று முன்தினம் வந்து திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் சேர்த்துட்டு எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி இப்படி சேரில் வந்து உட்காந்தவர் அப்படியே மயக்கமாக வருது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் கூப்பிட்டு போய் வைக்கிறாங்க. அப்புறம் ஈசிஜி கொடுத்தா ஸ்பாட்டு காலி. இத்தனைக்கும் அவங்க மகன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு அவங்க மகன் வந்து டிஸ்சார்ஜ் ஃபார்ம்லேயே கையெழுத்து போட்டுறாங்க. ஓகே. கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இது ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போகிறதுக்கு எல்லாமே வந்துடுறாங்க. அந்த வெளியே வந்து உட்காந்த ஒரு செகண்டு தான், அதுக்குள்ளே அவர் கொஞ்சம் இது உடல் என்ன டாக்டர் என்ன பாருங்க ஓடினே கூட்டு போய் ஐசியூவில் வைக்கிறாங்க. அவருக்கு இது பண்ணும்போது ஸ்பாட் காலி. அவர் ஏதோ படான்னு சொல்லிட்டு அடுப்பு கறி வியாபாரமும் ரியல் எஸ்டேட்டும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர். இந்த கலவரத்துக்கு காரணம் திகாவும் ஆர்எஸ்எஸ் பாஜகவும் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக மட்டும் சொல்லலை. ஏன்னா திகா அப்படி ஒரு பட்டிமன்றம் போட்டதுனால தானே இவங்க இப்படி பண்ணாங்க, பதில் கொடுத்தாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கணும், திகா பதில் சொன்னாங்கன்னா திகாவுக்கு பதில் சொல்லியிருக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் இஸ்லாமியர்களையும் அப்போ அவங்களுடைய பிளான், நான் இப்படி ஒன்று போடுறேன், நீ இப்படி போடு. மக்கள் எத்தனை பேர் இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது எதையும் யோசிக்க. நான் அதான் சொன்னேன், அது நியாயப்படுத்தலை. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை நியாயப்படுத்தலை. ஆனால் அந்த பாதிப்புக்குள்ளான நபர் இருக்கான் பார்த்தீங்களா, என் வீட்டில் ஒருத்தன் செத்துருந்தால் தான் அந்த மன விரக்தி எனக்கு இருக்கும். ஒருத்தன் இறந்துட்டாகும் போது இந்த ஆத்திரத்தில் ஆவேசத்தில் என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது போன்ற நிலை வந்து நீங்கள் பாருங்கள். இதை நியாயப்படுத்தவே இல்லை, இதெல்லாம் தவறானது, இதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். பட் நீங்கள் இதை பற்றியும் பேசுகிறீங்கன்னா ஏன் அதை பற்றி பேசலைன்றதை நான் பார்க்குறேன். ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றியும் பேசிட்டு இதை பற்றி பேசிட்டு இனி இது போல் நடக்காததுக்கு என்ன பண்ணணுன்றது தான் ஒரு நல்ல ஒரு இந்தியனாக சிந்திக்கணும். நான் இதை பற்றியே பேசி இன்னும் வன்மத்தை ஆக்கிட்டே போவேன், நான் இவனுங்களை வந்து எதிரி மாரி காட்டிகிட்டே போவேன்னு சொன்னால் தான் அது வந்து ஒரு நிரந்தரமான முடிவு இல்லைன்றாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானவர்? இல்லை, ஒரே வழக்கில் இருந்தோம் நாங்கள். அதில் வந்து ஒரே செல்லில் வந்து இருந்திருக்கோம், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், இப்படி பல விஷயம் சொல்லலாம். ஒரு சமூகத்தின் மீது அளவுக்கு அதிகமான பற்று உள்ள ஒரு நபர். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு சமூகத்துக்கு ஆதரவாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நானாச்சும் வந்து அரசியல் ரீதியாக அணுகுவேன், அவர் வந்து அரசியல் ரீதியாக அணுகாமல் நேரடியாக வந்து இல்லை இதுதான் கரெக்டு, இதை தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய, அது அதிகாரிகள் விசாரணையில் கூட இது என்னப்பா இது நடந்தது தவறுன்னா யார் சொன்ன தவறுன்னு, சரிதான் நடந்தது, அப்போ இது தவறுன்னு சொன்னால் அப்போ இது என்னன்னு கேட்பார் நேரடியாக. இப்போ நான் உங்ககிட்ட விவாதம் பண்ண விஷயம் இதுதான், அவரை ஒரு பயங்கரவாதி மாரி சித்தரிக்கப்படுறாங்க காவல்துறையும் எதிரிகளும். ஓகே ஓகே ஓகே. ஸோ காவல்துறை அவர் எப்படி அணுகுனாங்க? இல்லை, காவல்துறை ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அடக்குமுறை கொண்டு அவரை காவல்துறை தானே, அதான் சொன்னேன், சாதாரணமான ஒரு அடிதடி வழக்குலேருந்து இன்றைக்கி வந்து அவரை இவ்வளோ வழக்குகள் அவர் மீது சுமத்தப்பட்டது. அன்றைக்கி வந்து திகாக்காரன் அப்படி ஒரு பட்டிமன்றம் போடாமல் இருந்திருக்கணும், திகாக்காரன் போட்டதுக்காக அனுமதி போலீஸ் கொடுக்காமல் இருந்திருக்கணும்.
போலீஸ் அனுமதி கொடுத்துச்சு. அதன் பிறகு வந்து இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் அது போன்ற பட்டிமன்றம் போடுறதுக்காக அனுமதி கேட்கும்போது, சரிடா அவன் திட்டினா நீ அவன திட்டுறத விட்டு ஏன்டா முஸ்லீம வலிக்கிறேன்னு கேட்டுருக்கணும். அதுவும் கேட்கல காவல்துறை. அனுமதி கொடுத்தது. அப்ப 2 பேரும் நீ இப்படி போடு, அவன் இப்படி பேசுவான். ஊடால நாங்க இறங்கி காவல்துறை விளையாடுவோம்ன்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை தீவிரவாதியா, பயங்கரவாதியா சித்தரிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வா தான் நான் பார்க்குறேன்.